நல்லா மசாலாலையும் அது கறியும் வந்து நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொலாபரேஷன் வீடியோவாக இருக்க போகுது. இது என் சேனல்லையும் வரும், சென்னை பைட்ஸ்லேயும் வரும். 5 கிலோ பிரியாணி செய்ய போகிறாரு. அது எப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்க போகிறாரு அது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் பாய். வாங்க. சென்னை பைட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் நசீர் பாஷா. இப்போ நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சிம்பிளாக செய்ய போகிறேன். அது பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு என்னென்ன ஜாமான் நான் போட போகிறேன்னா அது எல்லாமே காட்டுறேன். வாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். இந்த ஆயில் வந்து நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வந்து 150 கிராம் தான் ஊற்றணும். ஆக இது வந்து இதில் வந்து தக்காளி வந்து 2 கிலோ தக்காளி தான் இருக்குது. சிக்கன் பிரியாணிக்கு வந்து 400 கிராம் தான் போடணும். மட்டன் பிரியாணிக்கு அரை கிலோ போடலாம். சிக்கன் பிரியாணிக்கு 400 தான் போடணும். சிக்கன் பிரியாணிக்கு 500 போட்டிங்கன்னா கிலோக்கு அரை கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மசாலா ஜாஸ்தி வந்துடும். ஒரு சொதன்னு ஆகிடும் சாப்பாடு. இது வந்து வெங்காயம் 2 கிலோ, அதுக்கேற்ற போல் பட்டை லோங்கு ஏலக்காய் தேவைக்கேற்ப பட்டை லோங்கு ஏலக்காய், மல்லி புதினா பச்சை மிளகாய். இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து 2 கிலோ தக்காளியில் 400 இஞ்சி போட்டேன். இப்போ வந்து பூண்டு 200 அது போட்டாச்சு. இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு வந்து 5 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். பார்த்துங்க. வந்து மிளகாத்தூள் வந்து 50 கிராம் பாக்கெட். இந்த 50 கிராம் பாக்கெட்டில் வந்து நம்ம ஒரு 35 கிராம் தான் கொடுக்கணும் 5 கிலோவுக்கு. எல்லாமே கொடுத்துடக்கூடாது. நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா லூஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். 50 கிராம் பாக்கெட் வாங்கிட்டு கொஞ்சோண்டு இப்படி பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி 5 கிராம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்துங்க, 5 கிராம் மீதி வந்து நான் போட்டேன். இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள். இப்போ வந்து புளிப்பு தயிர் ஒரு 1/2 லிட்ரு புளிப்பு தயிர் கம்பல்சரி போட்டு தான் ஆகணும். இதில் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பிரியாணி தம் ஆகும்போது நல்லா ஸ்மெல் வரும். இது வந்து எல்லாமே தனித்தனியாக போட்டு தான் காமிப்பாங்க. நான் வந்து எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக போட்டு செய்து காமிக்கிறேன். பார்த்துங்க. இது வந்து பச்சை மிளகா ஒரு 10, 5 கிலோ பிரியாணிக்கு. மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு. பார்த்துங்க, அவ்வளோதான் போட்டாச்சா, ஒன்றும் இல்லை. பார்த்துங்க. இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். நான் சொன்னேங்க இல்லைங்க, 1 கிலோ எண்ணெய் இதில் வந்து 750 கிராம். இப்போ வந்து 250 கிராம் எண்ணெய் பேலன்ஸ். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, போதும். இப்போ இந்த எண்ணெயில் வந்து பட்டை லோங்கு ஏலக்காய் அதில் எண்ணெயில் போட்டிங்கன்னா அதோடைய ஸ்மெல்லு வந்து எண்ணெயில் வந்து சேரும். அது எண்ணெயில் சேர்ந்துச்சுன்னா ஒவ்வொரு ரைஸ் பதத்துலேயும் வந்து உங்களுக்கு அதோடைய ஃப்ளவர் கிடைக்கும். வாங்க, அது பொரிச்சு போச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். 2 கிலோ வெங்காயம். இது சிக்கன் பிரியாணி 5 கிலோவுக்கு 2 கிலோ வெங்காயம். அது இப்போ நல்லா பொன்னிறமாக வரணும். பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ நான் வந்து இதில் எல்லாமே சேர்த்து அப்படியே போடுறேன். பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இப்போ மசாலா வந்து நல்லா சேர்மனம் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு வாடெல்லாம் வந்து இப்போது போயிடுச்சு. இப்போ வந்து 5 கிலோவுக்கு வந்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் வந்து இப்போ மசாலாவில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். பார்த்துங்க, 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ 3 லிட்டர் தண்ணி வந்து ஒலைக்கு வைக்கணும். அது நான் எப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மசாலா வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சு. பாருங்கள், வந்து தக்காளி நல்லா மசியணும். மசாலா வந்து நல்லா. இப்போ 5 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து 5 கிலோ சிக்கன் போட போகிறோம். சிக்கன் பாருங்கள், ஒரு சைஸான பீஸ், லெக் பீஸ்லாம் வந்து முழு லெக் பீஸ். இது வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் வந்து முழுசாக போட்டிருக்கோம். மற்றபடி வந்து ஒரு 70 கிராம் பீஸு, 70 கிராம் போட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து நிற்கும் பீஸ். இல்லைன்னா கீழே வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட பிரியாணி தம் ஆகிற வரைக்கும் ஒடிஞ்சிரும். பீஸ் தனியாக, எலும்பு தனியாக வந்துடும். பாருங்கள், பீஸ் போட போகிறோம். இதான் நல்லா கிண்டி விட்டு பாருங்கள், நல்லா மசாலாலையும் கறியும் வந்து நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு
ஒரு 5 நிமிஷம் கறிக்கும் மசாலாவுக்கும் கொதிக்கணும். அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகி மசாலாவில் வந்துடும். வந்தால் உங்களுக்கு வந்து அந்த அரிசி பதம் தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மசாலா கொதிக்குது. இந்த மசாலா கொதித்து ஆவி வந்து வருது பாருங்கள் தட்டிலேருந்து. இப்போது திறந்துடுவோம். நல்லா வாடை வருது பாருங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா சிக்கன் வெள்ளையாக இருந்த சிக்கன் வந்து செகுப்பாய்ச்சி. சொல்லுங்கள். லெக் பீஸ் போட்டால் நல்லா இருக்கும் பாய். 3 கிலோ பிரியாணிக்கு வந்து எத்தனை லெக் பீஸுன்றது வந்து 3 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் வந்து ஒரு 3.5 கிலோ கறி போடணும். அந்த 3.5 கிலோ கறிக்கு வந்து எத்தனை லெக் பீஸ் வருதுன்னு நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். ஆமாம், வந்துச்சா? இப்போ வந்து நம்ம இது இறக்கிடுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 லிட்டர் தண்ணி. இந்த மசாலாவில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது வந்து ஒலைக்கு ஒலை வந்து நல்லா கொதித்து வரணும். அந்த 3 லிட்டர் தண்ணியிலே வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். பார்த்துங்க. இப்போ அரிசி போட போகிறோம். ஊற வச்ச அரிசி இது வந்து ஒரு 3/4 மணி நேரமாக ஊறுது. பாஸ்மதி அரிசி இது பார்த்துங்க. ஊறி வடித்து எடுத்துன்னு வந்திருக்கேன். பார்த்துங்க. ஒரு அரை வேக்காடு. இதில் வந்து நம்ம முதல்ல உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு ஜாஸ்தி இருக்கிறவங்க வந்து நல்லா காரமாக வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. உப்பு கம்மியாக இருக்கிறவங்க வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இங்கே கல் உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாம் இப்போ சால்ட்டில் தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்து நீங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா கொதித்து வருது பாருங்கள். வந்து லேசாக எடுக்கணும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா அரிசி எல்லாமே உடையும். இன்னும் கொஞ்சம் லென்த்து வரணும் அரிசி. அதுதான். இன்னும் கொஞ்சம் ஒரு லென்த்து ஒரு 2 கொதி வந்ததுன்னா அந்த 2 லிட்டர் மசாலாவுக்கும் இதுக்கும் சரியாக வரும். இப்போ வந்து நல்லா லென்த்து வந்துச்சு பாருங்கள். அரிசி நல்லா அருமையாக வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் ஸ்லோ பண்ணி அரிசியை வடிச்சிடலாம். இப்போ வந்து மசாலா ஏற்ற போகிறோம். மசாலா ஏற்றும் போது கம்பல்சரி வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு தோசைக்கல் வைக்கணும். தோசைக்கல் வச்சா தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அந்த நெருப்பில் வச்சு தம்மு ஆன மாதிரி நல்ல ஸ்மெல்லு வரும். தம்மு ஆவ மசாலா பாருங்க மசாலா. இப்போ வந்து தோசைக்கல் சூடாக்கணும். தோசைக்கல்லை சூடாக்கி சட்டி சூடான பிறகு மசாலா கொதிக்கும். கொதித்த பிறகு தான் நம்ம அரிசியை போடுறோம். பார்த்துங்க. கீழே தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லை வச்சு இப்போ மசாலா கொதிக்குது. மசாலா கொதித்து ஆவி வருது பாருங்கள். தட்டை திறக்கிறேன். நல்லா கொதிக்குங்களா? இப்போ வந்து ஸ்டீம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு லேசாக ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ அருமையாக இருக்குங்க. ஒன்றுமே இப்போ சேர்க்க வேண்டியதில்லை. அழகாக அப்படியே தம் விட்டுடலாம். கையை கழுவிக்கிறேன். அரிசி போட போகிறேன். நம்ம வடித்த அரிசியை பார்த்துங்க. பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா? ஒரு அரிசி எல்லாம் பார்த்துங்க. இப்போ பாருங்கள், தம் விட்றேன். அழகாக நாலா பக்கம் வந்து சமமாக ஆக்கிட்டு கரண்டியை வந்து உள்ளே விடணும். நீங்கள் கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா தான் மேலே இருக்கிற வந்து இந்த அரிசியாக இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்கிற மசாலா வந்து உங்களுக்கு வலித்து எல்லாம் ஒவ்வொரு ரைஸில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இது மாதிரி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு வாங்க. கிண்டி விட்டுட்டு இது பார்க்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது பாருங்கள். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது. அப்படியே மூடிட்டு என்ன பண்ணோம், கொஞ்சம் லேசாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து சைடில் அழகாக ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது பாருங்கள். போதும். இப்போ வந்து
நம்ம கலந்து வச்ச கேசரி பவுட்ரு வந்து போட்டால் கொஞ்சம் பசங்க நல்லா செகுப்பாக இருக்குது பிரியாணின்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தான் பிரியாணி மூடிட்டு ஒரு 25 நிமிஷம் தம்மில் வரும். வாங்க பண்டாரி, இது வந்து கஞ்சி தண்ணிங்க. இது வந்து கம்பல்சரி மேலே வச்சு தான் ஆகணும். ஏன்னா தட்டில் வந்து நீர் கட்டும், அந்த நீர் கட்டி கீழே தண்ணியில் சாப்பாட்டில் விழும். அதனால் வந்து மேலே சூடு வச்சுருக்கோம். இது நம்ம வந்து நெருப்பில் செஞ்சோன்னா மேலே தட்டில் நெருப்பு போடுவோம் தண்ணி சேகாத இருக்கிறதுக்கு. மட்டன் பிரியாணிக்கு அதான் சொன்னேன், சிக்கன் பிரியாணிக்கு அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், தம் விட்டாச்சு. இப்போ தம் விடும்போது கொஞ்சம் டீ வைக்கணும். டீ வச்சினா தான் உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற தண்ணி வந்து நல்லா அந்த ரைஸில் வலித்து இங்கே சைட்லேருந்து ஆவி வரும். பாருங்கள், இன்னும் 2 செகண்டில் ஆவி வந்துடும் பாருங்கள். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இப்போ நெருப்பில் பிரியாணி செஞ்சோன்னா இந்த மாதிரி ஆவி வரதுக்கு முன்ன நெருப்பு ஃபுல்லாக மட்டமாக்கி வச்சுருப்போம். இப்போ நெருப்பு அந்த ஆவி வந்தோடனே என்ன பண்ணுவோம், நெருப்பு வந்து ரவுண்டாக கட்டி விட்ருவோம். ரவுண்டாக கட்டிட்டு சென்டராக உள்ளே வந்து தண்ணி வச்சு விட்ருவோம். எதுக்குன்னா நடுவில் வந்து அடி பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த நெருப்பு கட்டிட்ட பிறகு ஒரு 1/2 hour அப்படியே தம்மில் இருந்தால் பிரியாணி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25 நிமிஷம் ஆச்சு பிரியாணி தம் விட்டு. இப்போ பிரியாணி நம்ம இறக்குறோம். பிரியாணி இறக்கிறதுக்கு முன்ன முதல்ல அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி திறக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி முதல்ல மேலே ரைஸ் இருக்கும். ரைஸை வந்து மேலே வந்து திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ மாதிரி வரும். நல்லா அழகாக வரும். நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற சாதம் வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா. வந்து சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப அடியில் விட்டு கிண்டினா தான் கீழே வந்து மசாலா இருக்கும். மசாலா வந்து நீங்கள் பெருட்டி எடுக்கணும். பாருங்கள், கீழே வந்து பீஸ் இருக்கா, பீஸ் உடையில பாருங்கள், அழகாக பந்து மாதிரி இருக்கு பாருங்கள். பீஸ்லாம் ஒரு பீஸும் உடையாது. நல்லா விட்டு போட்டிங்கன்னா ஒரு பீஸும் உடையாது. இப்போ நம்ம பிரியாணி வந்து எல்லாமே சாப்பிட்லாம். பாருங்கள், கொஞ்சம் எடுக்கிறேன் பிரியாணி. எப்படி இது பாருங்க, மல்லிகைப்பூ மாதிரி இது பாருங்க பீஸு. நம்ம வந்து பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி. எப்படின்னு சொல்லிட்டா நீங்களும் வீட்டில் வந்து எல்லாத்துலேயும் வந்து 1 கிலோ செய்கிற மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் கொஞ்சம் செஞ்சீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா பாய் வந்து அது பர்ஃபெக்டாக செஞ்சார். எப்படி செய்யணும், எப்படி அதோட இன்க்ரீடியன்ஸை சேர்க்கணும், எந்தெந்த நேரத்தில் வந்து அந்த தம் போடும்போது என்ன பண்ணணும் அதெல்லாம் சொன்னார். அதாவது அதேமாதிரி நீங்களும் பார்த்து பண்ணி செய்யுங்க. அதுமாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான பிரியாணி வரும். இது பிடிச்சிருந்தா சென்னை பைட்ஸுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பாய்க்காக ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.